கைஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து டிஎன்பிஎல்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஜாப் பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் சொல்லியிருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் எல்லாமே மேனேஜர் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ். தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட்லேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 15 டேஸுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 29ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதெல்லாமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ் லிசன், இதுதான் அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இது டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்த பிறகு இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர், டேட்டு, அதுக்கப்புறம் உங்கள் ஃபுல் நேமு, அட்ரஸ்ஸு, கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, இந்த மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இது கூட வேறு என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ், இதுதான் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்க இல்லையா, இந்த அட்ரஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான அஃபீஷியல் டேட் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 15th அப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 15th 15 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 29th மார்ச் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து வேரியஸ் டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதாச்சும் ஜென்ரல் மேனேஜர், டெப்டி ஜென்ரல் மேனேஜர், அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் ஒர்க் வந்து உங்களுக்கு இருக்கும். தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிட்டடில் தான் ஒர்க் இருக்கும். அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு போஸ்டிங்ஸோட சேலரி என்ன, குவாலிஃபிகேஷன் என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஜென்ரல் மேனேஜர் கேட்டகரி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுல் டைம் பிஇ பிடெக்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங்கோ, கெமிக்கல் டெக்னாலஜியோ, இல்லைன்னா பல்ப் அண்ட் பேப்பர் டெக்னாலஜி நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே, இல்லைனா ஃபுல் டைம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி முடிச்சுட்டு வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பல்ப் அண்ட் பேப்பர் டெக்னாலஜி நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே. ஏஜை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா 55 வயசு வரைக்கும் எலிஜிபிள். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 57 வயசு வரைக்கும் எலிஜிபிள். எஸ்சி, எஸ்டி கேட்டகரியாக இருந்தாலும் 57 வயசு வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சம் எக்ஸ்பீரியன்ஸுமே எதிர்பார்க்குறாங்க கைஸ். கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ இதோட சேலரியை பொறுத்த வரைக்கும் 1 lakhலேருந்து 2,14,790 rupees வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் லொக்கேஷன்ஸ் எங்கே இருக்குன்றதையும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா டெப்டி ஜென்ரல் மேனேஜர் கேட்டகரி. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எம்பிஏல மார்க்கெட்டிங், இல்லைனா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிஜி டிப்ளமோ இன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே, இல்லைனா ஃபுல் டைம் டிகிரியில் ஆர்ட்ஸு, சயின்ஸு, காமர்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எம்பிஏல மார்க்கெட்டிங்கோ இல்லைனா பிஜி டிப்ளமோ இன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே, இல்லைனா எம்பிஏல மார்க்கெட்டிங் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா கூட ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு 55 வயசு வரைக்கும், மீதி இருக்கிற பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டிக்கெலாம் 57 வயசு வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குமே சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க கைஸ். கண்டிப்பாக இதுவுமே வந்து இங்கேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இதோட சேலரியை பொறுத்த வரைக்கும் 86,600லேருந்து 1,81,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் கேட்டகரி. ஸோ இதுக்கு இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுட்டு வித் அது கூட எம்பிஏல மார்க்கெட்டிங்கோ இல்லைனா பிஜி டிப்ளமோவில் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டோ நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே. கிட்டத்தட்ட மேலே பார்த்த குவாலிஃபிகேஷன் தான் இங்கேயுமே உங்களுக்கு வருது. ஸோ இது இருந்துச்சுன்னா ஓகே. ஏஜுமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு 50 வயசு வரைக்கும், பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 50, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிக்கு 53 வரைக்கும், எஸ்சி, எஸ்டிக்கு 55 வரைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அண்ட் இதுக்கு 70,100லேருந்து 1,46,960 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரி, ஃபுல் டைம் இன்ஜினியரிங், சேம் குவாலிஃபிகேஷன் தான். இங்கேயுமே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்பிஏல மார்க்கெட்டிங் இல்லைனா பிஜி டிப்ளமோ இன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டு இல்லைனா ஏதாச்சும் ஒரு
நார்மல் டிகிரி முடிச்சுட்டு ஆர்ட்ஸ் சயின்ஸ் காமர்ஸ் அந்த மாதிரி டிகிரி முடிச்சுட்டு எம்பிஏல மார்க்கெட்டிங் இல்லைனா பிஜி டிப்ளமோவில் மார்க்கெட்டிங் மேனேஜ் முடிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை எம்பிஏல மார்க்கெட்டிங் நீங்கள் முடிச்சிருந்தாலே எலிஜிபிள். ஏஜை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேக்ஸிமம் 40 வரைக்கும், பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிக்கு 43 வரைக்கும், எஸ்சி, எஸ்டிக்கு 45 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்குமே வந்து சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு வந்து 31,100லேருந்து 65,350 ருபீஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க கைஸ். கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த போஸ்டிங்குமே இருக்குது லெபார்ட்ரி கேட்டகரி. இதுக்கு ஃபுல் டைம் பிஎஸ்சி டிகிரி வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் 2 இயர் ஃபுல் டைம் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை பிஇ பிடெக்கில் பல்ப் அண்ட் பேப்பர் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை ஃபுல் டைம் சயின்ஸ் டிகிரி வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுல் டைம் பிஜி டிப்ளமோ இன் பல்ப் அண்ட் பேப்பர் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் ஓகே. இதுக்குமே ஜென்ரலுக்கு 40 வயசு வரைக்கும் எலிஜிபிள். பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சிக்கு 43 வரைக்கும், எஸ்சி, எஸ்டிக்கு 45 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். இதுக்குமே வந்து 31,100லேருந்து 65,350 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் கிடையாது, டேரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலமாக ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.